அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது வீடுகளில் எலுமிச்சம்பழங்கனியை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி வாசலில் எதற்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கிராமப்புறங்களிலும் சரி, இன்றைய காலங்கள்லையுமே சரிங்களா, எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த உடலை அவங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரும்போது, சரிங்களா, அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊரில் இருந்து அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வர்ற வழிகளில் அதாவது அந்த பிரேத உடலை என்ன செய்யும்னா, கொண்டு வரும்போது அந்த பிரேத உடலை பின்தொடர்ந்து பிரேத பேய் பிசாசுகளுமே என்ன செய்யணும்னா பின்தொடருமா. சரிங்களா? பின்தொடரும். இது எதற்காக பின்தொடருது அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளே பூந்து நம்மளுடைய வாழ்க்கையை இந்த உடலில் இருந்து வாழலாம் அப்படிங்கிற அற்ப ஆசையில் அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன செய்யும்னா, அந்த பிரேத உடலை பின்தொடர்ந்து, அதாவது அந்த ஊரில் இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பிரேத பேய் பிசாசுகளுமே பின்தொடருமா. சரிங்களா? இது பின்தொடர்றதுனால என்ன செய்யும்னா, அந்த பிரேத உடலுக்கும் ஆபத்து, அந்த பிரேத உடலை எடுத்துட்டு வர்ற மனிதர்களுக்கும் ஆபத்து. இந்த பிரேத உடலை அப்புறம் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சு காரியங்கள் செய்யும்போது அந்த குடும்பத்துக்கும் ஆபத்து. சரிங்களா? இதனால தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரேத உடலை அந்த இருப்பிடத்துல இருந்து நம்ம கொண்டு வர்ற இடத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் கனியை அறுத்து குங்குமம் தடவி முக்குக்கு முக்கு வீசிக்கிட்டே வருவாங்களாம். எங்கேருந்து கொண்டு வர்றாங்களோ அந்த கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிற வரைக்கும், ஒரு இடத்துல வைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வர்ற வழிகளில் பூராமே முக்கு முக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் கனியை ரெண்டாக அறுத்து தூக்கி போட்டுட்டு வருவாங்களாம். இந்த ஒரு எலுமிச்சம்பழம் கனியை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி தூக்கி போட்டோம் அப்படின்னா ஒரு உயிர் பலிக்கு சமம். சரிங்களா? இந்த பரிகாரம் என்னதுன்னா, ஒரு உயிர் பலிக்கு சமமானது. அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நறுக்கி குங்குமம் தடவி வைக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு உயிர் பலியை அந்த பின்தொடர்ற விஷயங்களுக்கு கொடுத்து தடுக்கிறதுக்கான பலி. இதுதான் அந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது இந்த பிரேத உடலை அங்கேருந்து கொண்டு வரும்போது இந்த எலுமிச்சம்பழங்கனியை ரெண்டாக அறுத்து தூக்கி போட்டுட்டு வருவாங்களாம். சரிங்களா? அதனால தான் இந்த பரிகாரங்களை வந்து நம்ம செய்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம வீட்டுகளில் இருக்கட்டும், சரிங்களா, எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? எப்போவுமே வெள்ளி செவ்வாயாக இருக்கட்டும், இல்லை தினமும் இருக்கட்டும், சரிங்களா, வீடு வாசல்லாம் கழுவுன பிறகு என்ன செய்யுங்கன்னா, கோலம் போட்ட பிறகு ஒரு எலுமிச்சம்பழங்கனியை ரெண்டாக அறுத்து அந்த எலுமிச்சம்பழங்கனியை ரெண்டுலையுமே குங்குமம் தடவி வாசல், அதாவது நிலைவாசப்படியில் 2 பக்கடு வச்சிடணும். சரிங்களா? இப்படி 2 பக்கெட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு இப்போ சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வெளியே போயிட்டு வருவாங்க, நம்ம கூட என்ன வருதுன்னுங்கிறது தெரியாது சில பேர்களுக்கு. சரிங்களா? எது வேணாலும் பின்தொடர்ந்து வரலாம். அப்படி பின்தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்னா, சில பேர்களெல்லாம் வந்து சில வீட்டுகளில் வந்து இந்த குலதெய்வம்லாம் இருக்காது. சரிங்களா? அப்படிலாம் குலதெய்வம் இருந்துச்சுன்னா பின்தொடர்ந்து வரும்போது விரட்டி விட்டுரும், ஓடுன்னு விரட்டி விட்டுரும். சரிங்களா? எந்த ஒரு துஷ்ட சக்தியும் பிரேத பேய் பிசாசுகளையுமே அனுமதிக்காது. சரிங்களா? அப்படி எந்த ஒரு குலதெய்வம் இல்லை அப்படின்னா, அந்த நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா, ஏதோ தீட்டு தடங்கள் ஆயிடுச்சு நம்மளுக்கு, அப்படி போயிட்டு வரும்போது பிரேதங்களோ ஏதோ ஒரு பேய் பிசாசுகளோ நம்ம பின்தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில் வந்து குடி கண்டுக்கிறோம். அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் பெரியோர்கள்லாம் கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழங்கனியை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி வாசலில் 2 பக்கெட்டு வைப்பாங்க. சரிங்களா? இது வைக்கிறது மூலியமாக இப்போ இங்கே நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே போகும்போது அதுவும் பின்னாடி நுழைய பார்க்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 கனியை அறுத்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பலியை ஏற்றுக்கிட்டு அது ஓடி போயிடும். சரிங்களா? துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ளே வராது. சரிங்களா? அதனால் ஓடி போயிடும். இப்படி நம்ம செய்யாமல் என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் முக்கால்வாசி பேர் அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. சரிங்களா? ஏன்னா இது இப்படி கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வீட்டுகளில் வந்து இந்த பயந்த கோளாறு ஏற்படாது, இந்த கண் திஷ்டி, இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற வீட்டிலலாம் அதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள்லாம் சில நேரங்களில் சீறி அழுகுது, சீறி எந்திரிக்குது, தூங்க மாட்டேன்னு சொல்லுது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுதுன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் என்ன செய்யுங்கன்னா,
ஒரு முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி செவ்வாயாவது இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நறுக்கி குங்குமம் தடவி வைங்க. வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்லையாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை செய்யுங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், எந்த விதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களாக இருக்கட்டும் வீடு படிவாசை ஏறி உள்ளே வராது. சரிங்களா? எதாக இருந்தாலுமே வாசலோடையே ஓடிடும். சரிங்களா? அதனால தான் வீட்டுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்கு தான் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம 2ஆக நறுக்கி குங்குமம் தடவி நம்ம வைக்கிறதுக்கான காரணமே அதுதான். சரிங்களா? எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரிங்களா? இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாருமே கடைபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம்தான். சரிங்களா? இந்த அற்புதமான விஷயத்தை இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செஞ்சிடணும், அப்படியே வர 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 என்ன செஞ்சிட்டோம்னா மறந்துட்டோம். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேய் விசாசு கோளாறுகளாக இருக்கட்டும், செய்வன கோளாறுகளாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து எல்லாமே நம்மளை தாக்கிட்டு போகிறதுக்கான காரணமே இதுதான். எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். சரிங்களா? முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டிய பரிகாரங்களையும் நம்ம மறந்துட்டோம். முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களையுமே நம்ம மறந்துட்டோம். சரிங்களா? அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வாசலில் சாணம் கரைச்சி கோலம் போடுவாங்க. அதெல்லாம் சாணம் கரைச்சி எதற்காக கோலம் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் எவனையாவது துஷ்ட விஷயங்களை கொண்டாந்து ஊதி விட்டாலோ, துஷ்ட விஷயங்களை கொண்டாந்து வாசலில் புதைச்சி விட்டானோ, அந்த இடத்துல பசும் சாணத்தை வந்து கரைச்சி தொலைச்சி கோலம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த வாசலில் பிதைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் சாணம் கழிச்சு துறைச்சி கோலம் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அந்த செய்வனை அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இதெல்லாம் தெரியாது சில பேருக்கு. இப்போ உள்ளதெல்லாம் சிமெண்ட்டை போட்டு மொழிகி என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. சரிங்களா? அதனால தான் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். சரிங்களா? அதனால என்ன செய்யுங்கன்னு வச்சு, அந்த சாணம் போட்ட மொழுகிறதுக்கான காரணமும் அதுதான். சரிங்களா? சாணம் போட்டு மொழிகி அந்த காலத்துலலாம் வாசலை பார்த்தீங்கன்னு வச்சு ஒரு மங்களகரமாக இருக்கும். சரிங்களா? நம்மளாம் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். சரிங்களா? வீட்டு வாசலில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் நறுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம இன்னமேவாவது அந்த பழைய விஷயங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? முக்கியமாக இந்த குழந்தைகள் இருக்கிற வீட்டிலலாம் எல்லாருமே இதை செய்யுங்க. என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பின்னாடி வருது என்ன செய்யுது அப்படிங்கிறதே தெரியாது. சரிங்களா? சில பேர் வந்து முடியாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையிலையும் காமிப்பாங்க. மருத்துவமனையில் காமிச்சும் அவங்களுக்கு எதுவுமே சரியாகாது. சரிங்களா? அப்புறம் தான் ஏதாவது ஒரு கோயிலில் போய் மந்திரிச்சு திருநூறு போட்டுவிட்டு கயிறை கட்டி விட்ட பிறகு தான் 3ஆவது நாள் அது சரியாகும். சரிங்களா? அப்போ தெரியும் இது ஏதோ ஒரு பயந்த கோளாறு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால் எதாக இருந்தாலும் அசால்ட்டாக இருக்க வேணாம். ஒரு முடியாமல் இருக்குது சரியில்லை அப்படின்னா மருத்துவமனையில் காட்டி எங்களுக்கு சரியாகலை அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலில் போய் மந்திரிச்சிட்டு வந்துடணும். சரிங்களா? மந்திரிச்சு இந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் விரட்டிவிட்டு வந்துடணும். சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வீட்டு வாசலை எப்போவுமே உங்களுக்கு டெய்லி செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க, இல்லை வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யணுனாலும் செய்யுங்க. சரிங்களா? என்னென்னா, எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து குங்குமம் தடவி வாசலுடைய நிலைவாசப்படியில் 2 பக்கெட்டு அதை வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ கடையாக இருந்தாலும் கடைகள்லையுமே வைங்க. இப்போ டெய்லி கடையை திறக்கிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அந்த கடையுடைய வாசலில் 2 பக்கெட்டு வச்சுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உங்களுடைய கடையவோ வீடவோ படி தாண்டி வராது. சரிங்களா? எல்லாமே வாசல்லே நின்று ஓடி போயிடும். உங்களுக்கே ஒருத்தன் வந்து தொழில் வளரக்கூடாது, தொழிலில் வந்து நீங்கள் இது விருத்தி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி எதையாவது விபூதியவோ ஏதாவது துஷ்ட சக்தி விஷயத்தை ஏவி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவி விட்டாலும் அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த துஷ்ட சக்தி ஆகப்பட்டது என்ன செய்யும்னா வெளியவே நிற்கும். கடை வாசலுக்குள்ளே வராது. உங்கள் வியாபாரத்தை அது கெடுக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை கடைகள்லையுமே செய்யுங்க. சரிங்களா? தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லையுமா இருக்கட்டும், நம்மளுடைய வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா இதில் உங்களில் இருந்து இந்த மாதிரி தீய விஷயங்களில் இருந்து நம்ம விலகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.